கிறிஸ்மஸ்க்கு நைட்டோட நைட்டாக சென்னை வந்தேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே நீ கிளம்புன வர போதுன்னு தூக்கி போட்டு அப்படியே கோயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. நல்ல டயர்டில் இருந்தேன் நான். அங்கே லைட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ அப்படியே நான் தெரியாத மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை தெரிஞ்ச மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ நல்லா தான் எடுத்தாங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு முடிக்க அங்கே கொக்கரக்கோன்னு சேவல் கற்றுது. நான் அப்போ தான் தூங்கவே போகிறேன். சரி ரைட்டுன்னு சாப்பாடெல்லாம் ரெடின்னு சொன்னதான் உடனே தோ வந்துட்டேன்னு ஓடி போய் எல்லாத்தையும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே அடிக்கிற மலையில் வெடி வாங்க போன ஆளுக்கு நாங்களாக தான் இருப்போம். ஒரு அல்ப ஆசை வெடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே காருக்கும் வலிக்காமல் எனக்கும் வலிக்காமல் காரை வீட்டில் கொண்டு பத்திரமா சேர்த்துட்டு நல்லா மட்டன் பிரியாணி கட்லெட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட கேக்கெல்லாம் கொண்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஏன் ப்ளம் கேக்கு தான் கடைசி வரை வேகவே இல்லையா. அதனால் எங்கள் அத்தை அழகழகாக ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கே ஓடியாச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்த காரணத்தினால வீட்டுக்குள்ளேயே வெடியை 4 சுற்றிட்டு அப்படியே சுசக்கா டின்னர் ட்ரீட் தரேன்னு சொன்னதுனால கிளம்பி அங்கே போயாச்சு. இவன்ட்டு இருந்து இந்த டம்ளர் கிளாஸ் ஸ்பூன் எல்லாத்தையும் காப்பாற்றி நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பட் அந்த டே ரொம்ப சிறப்பாக அழகாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடித்தோம்.